ஹாய் காய்ஸ், ஒரு வீக் டேன்றனால எப்படியா இருந்தாலும் காலையில் குக்கிங்க்கு கிச்சனில் தான் சுற்றிட்டு இருப்பேன். இன்னைக்கு என்ன குக் பண்ணேன் அப்படின்னா காய் குழம்பு. வீட்டில் இருக்க மொத்த காயையும் போட்டு ஒரு காய் குழம்பு பண்ணிட்டேன். சண்டே ரீஃபில் பண்ண காய் வந்து சீக்கிரம் ஒரு இன்னும் 2 days வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால ஃபுல்லாக காயை போட்டு குழம்பு வச்சுட்டு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வச்சு இன்னைக்கு லஞ்சை ஃபினிஷ் பண்ணியாச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். ஹிரனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா. எப்பயும் தோசை போட்டு ஒன்று குழம்பு சாப்பிடுவான், அப்படி இல்லைன்னா சைட் டிஷ்க்கு பொடி வச்சு சாப்பிடுவான், கருவேப்பிலை பொடி. ஒரு சின்ன சேஞ்சுக்கு பேன் கேக் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நானே வீட்டில் ஒருக்க ட்ரை பண்ணியிருக்கேன். பனானா எல்லாம் போட்டு பேன் கேக் பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி ஒருக்க ஊற்றினேன். ஆனால் ஹீரன் வந்து அவனுக்கு அந்த ஃப்ளேவரே பிடிக்கல. அதனால என்ன பண்ணிட்டேன், கடையிலேருந்து இந்த மாதிரி மிக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி ஒன் டைம் ஊற்றி கொடுத்துருக்கேன். அவன் வந்து நல்லா தான் சாப்பிட்டான், சாக்லேட் ஃப்ளேவரு. இது வந்து இப்போது சரி, இது இந்த பேக்கெட் காலியாகிற வரைக்கும் எப்பயாவது அப்பப்போ ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு நாங்களுமே இதை மிக்ஸ் பண்ணி எப்பயாவது சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இந்த ப்ரௌனியில் வந்து அந்த சாக்லேட் மட்டும் இல்லாமல் அந்த கேக் ஃப்ளஃபியாக இருக்கும்ல, அதை ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது ஒன்றும் இல்லை, அவங்க கொடுத்துருக்கிற அந்த மிக்ஸை வச்சுட்டு பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா மாவு மாதிரி கரைச்சிட்டு அதில் எடுத்து ஊற்றி நம்ம தோசை மாதிரி போட்டு கொடுத்துருவேன். இப்போது இதை வந்து நம்ம வீட்டிலேயே செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி பார்த்தேன். ஸோ இன்னும் டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து இதை ட்ரை பண்ணி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வீக்கெண்டில் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 1 வீக்கு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது நல்லாவே சாப்பிட்டான். ஆனால் இதில் வந்து நான் கொஞ்சம் கீ இதெல்லாம் போட்டேன்னா அந்த ஃப்ளேவர் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. குட்டி பசங்களுக்குன்னா இது நல்லாயிருக்கும். நம்மளாம் இந்த மாதிரி கீ போட்டு சாப்பிட்டோம்னா டபுள் த வெயிட் ஆயிரும். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பேன் கேக் மிக்ஸ் பண்ணி ஆக்சுவலாக அதை ஊற்றி முடிச்சிட்டேன். இதை எடுத்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள திருப்பியும் அது காலி ஆயிடுச்சா, திருப்பியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்நாக்ஸுக்கும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஹிரனோட ஸ்கூலில் ஸ்நாக்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. மண்டே அண்ட் டியூஸ்டே இந்த மாதிரி கொடுங்க, ஃப்ரூட்ஸ் கொடுங்க, அடுத்து வெனஸ்டே இதெல்லாம் வந்து சுண்டல் அந்த மாதிரி கொடுங்க, அந்த மாதிரி இருக்கும். வரிசையாக சார்ட் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் இது வரைக்கும் அதில் பேன் கேக்கும் இருக்கு. பட் நம்ம என்ன பண்ணணும்னா வீட்டில் ரெடி பண்ணிட்டோம்னா இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு ஆப்பிள், பேன் கேக்கு எல்லாம் ரெடி. அதோட அவருக்கு வந்து காலையில் பூஸ்ட்டும் ரெடி. இதே வந்து கொஞ்சம் பேன் கேக் எல்லாம் சாப்பிட்டா அதுக்கு மேலே பூஸ்ட்டையும் கொஞ்சம் குடிச்சானா ஃபில்லிங்காக இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு. ஹாய் சொல்ல சொன்னா அழகாக சீஸ்லாம் காட்டினாரு. நெக்ஸ்ட் அவனை விட்டுட்டு ஜிம்முக்கெலாம் போயிட்டு வந்து ஆஃபீஸ் லாகின் பண்ணியாச்சு. இந்த ப்ராஜெக்ட் போகிற ஒர்க்கை பார்த்தா நைட்டு 10 ஆனாலும் லாக் அவுட் பண்ண முடியலை. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானுங்களோ தெரியலங்க.